ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. இன்றைக்கி டிசம்பர் 5th அண்ட் 6th ஹிந்தி நியூஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஸ்டடி படியில் என்சிஆர்டி ஸ்கோர்ஸ் வைக்கிறதுக்கு 6th to 12th எடுத்து கொடுத்துட்ருக்கோம். லைன் பை லைன் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஆப்ஷனல் ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போய்கிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த பெய்டு கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றின எல்லா கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா டால் லேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டால் லேக் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி ஏன் இதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அங்கே ஒரு நடந்திருக்கு. ஸோ தட்ஸ் வை இது மூலயமா நீங்கள் டால் லேக் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமானது என்ன நம்ம பார்க்கலாம். டால் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த லேக் வந்து அர்பன் லேக், நகர லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்பன்னா ஒன்றும் இல்லை, நகரப்புறத்தை தான் அர்பன் சொல்லுவாங்க. ரூரல்னால் வில்லேஜ், கிராமத்தை ரூரல்னு சொல்லுவாங்க. ஸோ அர்பனுங்கிறது நகரத்தை சொல்கிறது. அர்பன் லேக் இன் ஸ்ரீநகர். டால் லேக் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸ்ரீநகரில் இருக்குது. ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ஸ்ரீநகர், ஜம்மு, காஷ்மீர் இப்படி கொடுப்பாங்க. ரொம்ப நீங்கள் குழம்பிக்கவே கூடாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டால் லேக் எங்கே இருக்குன்னா ஸ்ரீநகரில் இருக்குது. இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஜுவெல் இன் த க்ரௌன் ஆஃப் காஷ்மீர்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஸ்ரீநகர்ஸ் ஜுவெல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான இன்னொரு பேர்னு சொல்லலாம், ஒரு அடைமொழி மாதிரி. ஜுவெல் இன் த க்ரௌன் ஆஃப் காஷ்மீர் இல்லை ஸ்ரீநகர் ஜுவெல். சோர்ஸ் ஃபார் ஃபிஷ்ஷிங் அண்ட் வாட்டர் பிளான்ட் ஹார்வெஸ்டிங். என்னென்னா இந்த மீன் பிடிக்கிறதுக்கெலாம் ரொம்ப அந்த இடம் சோர்ஸாக இருக்குது. ஆஃப்டர் தட் வாட்டர் பிளான்ட் ஹார்வெஸ்டிங்கும் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா லைன்டு வித் முகல் எரா கார்டன்ஸ், பார்க்ஸ், ஹவுஸ் போட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ். என்னென்னா இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்ஸ், ஹவுஸ் போட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணியில் நிறைய போட்ஸ் எல்லாம் இருக்கும். அதிலே வீடு கட்டியிருப்பாங்க, அதான் ஹவுஸ் போட்ஸ். அப்புறம் ஹோட்டல்ஸ் இருக்கும். அங்கேருந்து பார்த்தோன்னா நம்மளால் முகல் டைமில் கட்டப்பட்ட கார்டன்ஸ்லாம் இருக்குதுல்ல, அது எல்லாமே அங்கேருந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா டியூரிங் த வின்டர் சீசனில் பார்த்தோன்னா வில் சம்டைம்ஸ் ரீச் லீடிங் டு ஃப்ரீசிங் ஆஃப் த லேக். அப்படியே அது போய் உறைஞ்சி போயிருமா. அந்த லேக் உறையிற அளவுக்கு, அந்த அளவுக்கு செல்சியஸ் ரொம்ப கம்மியாக, கிட்டத்தட்ட -11 அந்த மாதிரி போயிடுமா. ஸோ அப்படி போகும்போது அந்த இடமே உறைஞ்சிருமா. அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் கம்மியாகும். பார்ட் ஆஃப் த நேச்சுரல் வெட்லேண்ட். இது என்னென்னா நேச்சுரல் இயற்கையான வெட்லேண்ட் இருக்கும், அதோட பார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்லேண்ட்லாம் உள்ள அங்கே தண்ணியெல்லாம் நிரம்பி இருக்கும். ஸோ வெட்லேண்ட் சீஸ்னலாக இருக்கலாம், இல்லை அது பெரனியலாக கூட இருக்கலாம். ஸோ இதில் 2 வேர்டு நான் சொன்னேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்போயுமே. சீசனல் அண்ட் பெரனியல் அப்படின்னு. சீசனல் அப்படின்னா என்னென்னா சீசனல் லேக், பெரனியல் அப்படிலாம் சொல்லுவாங்க. சீசனலாக சீசனுக்கு மட்டும் தண்ணி இருந்துச்சுன்னா அது சீசனல், அப்போ மட்டும்தான் அங்கே தண்ணி இருக்கும். இதே பெரனியல்னால் த்ரூ அவுட் த இயர், பெரனியல் ரிவர்னால் சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் த இயர் தண்ணி இருக்கும், அதுதான் பெரனியல்னுங்குவாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இந்த டேர்ம்ஸ்லாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃப்ளோட்டிங் கார்டன்ஸ், ரேட் இன் காஷ்மீர் லாங்குவேஜ். ஃப்ளோட்டிங் கார்டன்னா ஒன்றும் இல்லை, கார்டனாக நமக்கே தெரியும். ஆஃப்டர் தி ஃப்ளோட்டிங்னா மிதக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ மிதக்கிற கார்டன்ஸ்னு சொல்கிறாங்க. அது காஷ்மீரி லாங்குவேஜில் அதுக்கு என்ன பேர்னா ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளோட்டிங் கார்டன் மீனிங் என்னென்னா ரேட் இன் காஷ்மீர் லாங்குவேஜில் சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா ஷிகாரா ரேலி பற்றி பார்க்கலாம். ஷிகாரா ரேலி அப்படின்றது காஷ்மீரி லாங்குவேஜ். ஷிகாரா ஹவுஸ் போட். ஷிகாரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹவுஸ் போட்னு அர்த்தம். எதுனா காஷ்மீரி லாங்குவேஜில் ஷிகாராங்கிறது ஹவுஸ் போட். கிராண்ட் ஷிகாரா ரேலி அப்படின்றது நடக்கும். என்னென்னா இது எதுக்கு நடத்துகிறாங்க, எப்போ நடத்துகிறாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், இவரை பற்றி தெரியும். இவரோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த கிராண்ட் ஷிகாரா ரேலியை நடத்துகிறாங்க. இந்த ரேலி அப்போ ஷிகாராஸ் ட்ரெடிஷ்னலாக, ஷிகாராஸ்னால் என்ன நம்ம பார்த்தோம், ஹவுஸ் போட் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக எப்படி டெக்கரேட் பண்ணுவாங்க, அலங்கரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெட்வொர்க் வெரி வெரி மச் இம்பார்ட்டன்ட். யூசிசிஎன்னு சொல்லுவாங்க, யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2004 இந்த யூசிசிஎன் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. நெட்வொர்க் ஆஃப் சிட்டிஸ் கிரியேட்டிவிட்டி அஸ் த ஸ்ட்ராட்டஜிக் ஃபேக்டர் ஃபார் த சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். ஸோ என்ன அப்படின்னா இப்போ க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ சிட்டிஸை நெட்வொர்க்ஸ் தான் இதில் கொண்டு வராங்க. என்ன நம்ம பார்க்கலாம், ஒரு சஸ்டெயினபிள் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபேக்டராக இருக்கும். அது என்ன இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ என்னென்னா இந்த மாதிரி க்ரியேட்டிவ் சிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் ஒரு கோஆப்ரேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னா 2. ஒன்று என்னென்னா
அங்கே இருக்க கல்ச்சுரல் லைஃப்பை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. இப்போ ஒரு இடத்துல ஒரு மாதிரி கல்ச்சுரல் லைஃப் இருக்கும், நாகரிகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பாங்க, அதை இன்னொரு பக்கம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதும். இன்னொன்று பை ஸ்ட்ரென்தனிங் த பிளாட்ஃபார்ம் ஃபார் த பார்ட்டிசிபேஷன் இன் த கல்ச்சுரல் லைஃப். ஸோ கல்ச்சுரல் லைஃப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை வந்து கொடுக்குறது, ஓகேங்களா, அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்றது தான் இவங்களோட வேலை. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூசிசிஎன் பற்றி சிட்டிஸ் எல்லாமே எப்படி பெனிஃபிட் ஆவாங்கன்னா, மல்டி லெவல் பார்ட்னர்ஷிப்ஸ் வரும் பை கிரியேட்டிங் எ ரீசைலண்ட் ஃபியூச்சர் ஃபார் த சிட்டிஸ். இப்போ எந்தெந்த சிட்டிஸ் அதில் வருதோ அந்த சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நல்ல சோஷியல், எக்கனாமிக், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் எல்லாமே வந்து, ஸோ வேறு இதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த இஷ்யூஸையும் நம்மளால் என்லைட் பண்ண முடியும். ஆஃப்டர் தட் நிறைய இதோட பார்ட்னர்ஷிப் வைக்கும்போது வேறு கல்ச்சுரல் லைஃப் எல்லாமே இங்கே வந்து பங்கு பெறும். இன் 2021 ஸ்ரீநகரையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூசிசிஎனில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸ்ரீநகரை எதில் ஆட் பண்ணியிருக்காங்க? யூசிசிஎனில் ஆட் பண்ணியிருக்காங்க. எப்போனா இந்த வருஷம்தான். எந்த தீம்க்கு கீழே பண்ணியிருக்காங்கன்னா கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட். ஸோ கலை இதை வந்து சொல்கிறது தான் வந்து அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த தீம் அடிப்படையில் இதை ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீநகரை. நான் யூசிசிஎனில் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நோ, அது மட்டும் கிடையாது. இன்னும் சில இந்தியன் சிட்டிஸ் வந்து யூசிசிஎன் கீழே வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரும் வருது. அதை எந்த தீம்க்கு கீழே பண்ணியிருக்காங்க? கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸ் 2015 ஆட் பண்ணியிருக்காங்க. வாரணாசி கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் மியூசிக்காக 2015 ஆட் பண்ணியிருக்காங்க. எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. சென்னை பார்த்தீங்கன்னா 2017 ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன தீம்க்கு கீழேனா கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் மியூசிக். மும்பையுமே 2019 வந்து பண்ணியிருக்காங்க, 2 years பேக். ஃபிலிம்க்குக்காகவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத் கேஸ்ட்ரோனாமிக்கு அந்த தீம்க்கு கீழே ஆட் பண்ணியிருக்காங்க. 2019 ஹைதராபாத்தையும் யூசிசிஎனில் ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 6 சிட்டிஸ் வந்து இப்போ யூசிசிஎன் கீழே வருது, இன்க்ளூடிங் ஸ்ரீநகரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸ்ரீநகரை பற்றி எங்கே தால் லேக் இருக்குதுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்ரீநகர் அப்படின்றத மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ நம்ம நியூஸ் பார்த்ததன்படி ஒரு 1 mark கொடுத்துருக்காங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் யூசிசிஎன்க்கு. இதை படி பார்த்தீங்கன்னா த ஒன்லி இண்டியன் ஸ்டேட் இன்க்ளூடட் இன் த யூசிசிஎன் இஸ் Srinagar. Srinagar was added to UCCN under the theme Crafts and Folk Art. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, which of the following statement is correct? நீங்கள் நான் எப்போயுமே எப்படி டீகோட் பண்ண நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இந்த டைம் பாருங்கள் உங்களுக்கு புரியும். கொஷினை பார்த்த உடனே கரெக்ட் கேட்குறாங்களா இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களா அப்படின்றது தான் உங்கள் மைண்டுக்கு போகணும். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது கரெக்ட். எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு கரெக்ட்னா ஃபர்ஸ்ட்டு பாருங்களேன், நான் மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன் ஒன்லி அப்படின்ற வேர்டு வந்தால் மேக்ஸிமம் எலிமினேட் பண்ணிடலாம். எப்படின்னா த ஒன்லி இண்டியன் சிட்டி, அந்த ஒரே ஒரு இந்தியன் சிட்டி மட்டும்தான் யூசிசிஎன் அதுக்கு கீழே இருக்குது ஸ்ரீநகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு. இன்னும் 5 சிட்டிஸ் வந்து யூசிசிஎனில் இருக்குதுன்னு இப்போ தான் நம்ம படித்தோம்ல. ஸோ அந்த ஒன்லின்னு வந்தாலே மேக்ஸிமம் அது வந்து ராங்காக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அதை எலிமினேட் பண்ணிடுங்க. அப்போ 1 எலிமினேட் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். 1 வந்திருக்கிறது எதுவுமே வராது. ஏ வராது. ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா சியும் வராது. ஸோ இது 2ம் வராது. நம்ம கேட்குறது 2 தான். இப்போ ஆன்சர் வந்து 2 மட்டும்தான் வரும். ஸ்ரீநகர் வாஸ் added to UCCN under the theme Crafts and Folk Art. It is correct one. இப்போ தான் நம்ம படித்தோம். Crafts and Folk Art கீழே தான் ஸ்ரீநகரை ஆட் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் இஸ் 2 only. தான் ஆன்சர். பி தான் ஆன்சர் இதுக்கு. ஓகே, ஆன்சர் இஸ் பி. அனீமியானா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் என்னென்னா இரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்தம் வந்து எப்படி சொல்கிறது, அதில் இருக்க ஆர்பிசி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கம்மியாக இருக்கும். ஆர்பிசின்னா என்ன, ஹீமோக்ளோபின்னா என்னென்னு உங்களுக்கு தோணும். இது ஒரு காம்பனண்ட் நம்மளோட ரத்தத்தில் இருக்கும். இப்போ நம்ம ரத்தம் சிவப்பு கலரில் இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின்னால தான் நம்மளோட உடம்புல இருக்க ரத்தம் வந்து சிவப்பு கலரில் இருக்குது. இந்த ஆர்பிசி, டபிள்யூபிசி, ஆஃப்டர் தட் பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம பிளட்டில் இருக்குது. அதில் ஒன்று தான் ஆர்பிசி. அந்த இதில் பார்த்திங்கன்னா கவுண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், நிறைய கவுண்ட்ஸ் இருக்கும். அந்த கவுண்ட் வந்து இப்போ மேலுக்கு இவ்வளோ கவுண்ட் இருக்கும்,
ஃபீமேலுக்கு இவ்வளோ இருக்கணும் அப்படின்ற நார்மல் லெவல் இருக்குது. ஸோ இப்போ அது மாதிரி ஆர்பிசி நம்பர் வந்து ஒரு கவுண்ட் இருக்குதுல்ல, அது நார்மலை விட கம்மியாக இருக்கும்போது இந்த அனீமியா அப்படின்ற கண்டிஷனுக்கு போயிடுறோம். அதை தான் இரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நார்மலை விட கம்மியானுச்சுன்னா அது வந்து அனீமியா கண்டிஷன் ஆயிரும். அது என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்றதை இனிமேல் பார்ப்போம். காசஸ் ஆஃப் அனீமியா. அனீமியா வரத்துக்கான காரணம் என்ன? அயன் டெஃபிஷியன்சி. அயன் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும்போது டிஃபிஷியன்சினா குறைபாடு, அதோட குறைபாடு வந்து கம்மியாக இருக்கும்போது அயனோடது, அதனால் அனீமியா வரலாம். இல்லைனா விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்கலாம். ஸோ விட்டமின் B12 குறைபாடு. ஃபோலேட் டிஃபிஷியன்சி, ஃபோலேட் கண்டென்ட் வந்து அதோட குறைபாடு இருக்கும்போது நமக்கு அனீமியா வரலாம். டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் இயர்லியர் தென் நார்மல். முன்னாடி சொன்னேன், ஆர்பிசியோட லெவல் வந்து நார்மலை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அனீமியாங்கிற கண்டிஷன் வரலாம். லாங் டேர்ம் க்ரோனிக் டிசீஸ்னு சொல்லுவாங்க. க்ரோனிக் டிசீஸ்னால் என்னென்னா ரொம்ப நாள் லாங் டேர்மாக இருக்கும். அது வந்து க்ரோனிக் டிசீஸ், ரொம்ப நாள் வந்து அந்த டிசீஸ் இருந்தால் அது க்ரோனிக் டிசீஸ்னு சொல்லுவாங்க. லைக் க்ரோனிக் கிட்னி டிசீஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கிட்னின்னா ஒன்றும் இல்லை, சிறுநீரகம்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் கேன்சர், அல்சரேட்டிவ் கொலிட்டிஸ் ஆர் ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ். சிம்பிளாக சொன்னால் ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எப்பயுமே வந்து ஆர்த்ரிட்டிஸ் ரிலேட்டட் டு போன்ஸ் தான், ஓகேங்களா? அதை நீங்கள் மறந்துட வேணாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து லாங் டேர்ம் டிசீஸ் ஆயிரும். அனீமியானால் இந்த வியாதிகள்லாம் வரதுக்கான இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஹெரிட்டட் டிசீசஸ் சச்சஸ் தலேசிமியா, சிக்கிள் செல் அனீமியா, இதனால் கூட என்ன வரும்? அனீமியா வந்து வரும். ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் பிளட் டியூரிங் ப்ரெக்னன்சி, ஹெவி மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ், இதனாலையும் அனீமியா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த க்ரோனிக் டிசீசஸ்னாலையும் அனீமியா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் வித் போன் மேரோ சச்சஸ் லிம்ஃபோமா, லுக்கிமியா, அப்புறம் மைலாய்டஸ் பிளாசியா, மல்டிபிள் மைலினோமா ஆர் ஏப்ளாஸ்டிக் அனீமியா. இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்? அனீமியா வரும். ஸோ இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க அனீமியா வரத்துக்கான காரணங்கள். சரி, என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபட்டிக், அப்புறம் டிசீனஸ், ஹேவ் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், லாஸ் ஆஃப் அப்படைட். என்னென்னா உங்களுக்கு வந்து மூச்சு விட முடியாது, ரொம்ப வந்து டயர்டாக இருக்கும், தூக்கமாக இருக்கும், ரொம்ப ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு மந்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எதனால் வரும் அப்படின்னா அனீமியானால தான் வரும். ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனீமியா. அனீமியாவை ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் ஆர் அதர் மெடிசின்ஸ், ஏதாவது மருந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி இம்யூன் சிஸ்டத்தை வந்து சப்ரஸ் பண்ணுற மருந்தாக வந்து கொடுப்பாங்க. அப்புறம் மெடிசின்ஸ் லைக் எத்ரோபோயிட்டின் இதெல்லாம் கொடுப்பாங்க. பை கிவிங் சப்ளிமெண்ட்ஸ் ஆஃப், இப்போ அயன் டிஃபிஷியன்சினால தான் அனீமியா வருது, அப்போ அயன் சப்ளிமெண்ட் மாத்திரை கொடுக்கலாம், விட்டமின் B12 மாத்திரை, ஃபோலிக் ஆசிட், அதர் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இது எல்லா மாத்திரைகளும் கொடுப்பாங்க இந்த அனீமியாவை ட்ரீட் பண்ணுறதுக்கு. இது பாருங்க, consider the following statement with reference to anemia. The lifespan of RBC is only 1 week. Anemia in children is caused only due to iron deficiency. ஒன்லின்னு வந்தால் ஈஸியாக நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ 2 வர்றது எதுவுமே வராது, பியும் வராது, சியும் வரும். ஆன்சர் வந்து ஒன்று ஏவாக இருக்கணும், இல்லை டியாக இருக்கணும், ரெண்டில் ஏதாவது ஒன்றா தான் இருக்க முடியும். ஏன்னா ஆன்சர் கரெக்ட் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இது வந்து அனிமியா ரிலேட்டடான கரெக்டான விஷயம் எதுன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன்று நீங்கள் கேன்சல் பண்ணலாம், ஏன்னா அனிமியாங்கிறது அயன் டிஃபிஷியன்சியால் மட்டும்தான் வருது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ராங் ஒன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் டி, நெய்தர் 1 நார் 2 தான் இதுக்கு ஆன்சர். ஏன்னா லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்பிசி இஸ் ஒன்லி 1 வீக் அப்படின்றதும் தப்பு. ஸோ 90 to 120 days வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றும் ராங் தான். ஸோ ஆன்சர் இஸ் நெய்தர் 1 நார் 2, ரெண்டுமே கரெக்டு கிடையாது அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பற்றி பார்க்கலாம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அங்கன்வாடினா என்ன? கிராமங்கள்லாம் பால்வாடி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அங்கன்வாடி, வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து இந்தியன் லாங்குவேஜில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கோட்யார்டு ஷெல்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷெல்டர்னால் தங்குற இடத்த தான் சொல்லுவாங்க, இது வந்து கோட்யார்டு ஷெல்டர்னு தமிழ் லாங்குவேஜில் சொல்கிறாங்க. இது எப்போ இந்தியன் கவர்மெண்ட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த இந்திய அரசாங்கத்தில் எப்போ இந்த அங்கன்வாடி அப்படின்ற விஷயம்
வந்திருக்குன்னா 1975 1975 கொண்டு வந்திருக்காங்க. இது எதோட பகுதியாக இருக்குது அப்படின்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ப்ரோக்ராம்க்கு ஒரு பார்ட்டாக தான் இது இருக்குது. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா சைல்டு ஹங்கர் அண்ட் மால் நியூட்ரிஷன். ஸோ சத்து குறைபாடு இருக்குது, மால் நியூட்ரிஷன்னா சத்து குறைபாடாக இருக்குது, ஹங்கர்னா பசி. இந்த மாதிரி குழந்தைகள் இந்த மாதிரி பசியாலையும் சத்து குறைபாடாலையும் இருக்காங்கல்ல, அதை எப்படி ஃபைட் பண்ணி கம்பேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த அங்கன்வாடியோட முக்கியமான ஒரு கோலாக இருக்குது. ஃபோக்கல் பாயிண்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆல் த ஹெல்த் நியூட்ரிஷன் அண்ட் இயர்லி லேர்னிங் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னா இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி லேர்னிங் இனிஷியேட்டிவ்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க சின்ன வயசில் வந்ததையும் முதல்ல போகிறது அங்கன்வாடிக்கு தான் போவாங்க. இது கிராமத்தில் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அங்கன்வாடிக்கு அனுப்பும்போது ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு எப்படி ஒரு குழந்தைக்கு சொல்லித்தரணுமோ அந்த மாதிரி சார்ட் வச்சு அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. எல்கேஜி போகிறதுக்கு முன்னாடி அங்கே போய் சேர்த்து விடுவாங்க. டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா சில்ட்ரன் பிலோ 6 years of age அண்ட் ப்ரெக்னென்ட் விமன் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போவாங்க. ஸோ ஆஃப்டர் தட் சின்ன குழந்தைங்க 6 வயசு கீழே இருக்க குழந்தைங்களாம் அங்கே போயிட்டு இதை கற்றுக்குறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பொருட்கள் வச்சு சொல்லி கொடுப்பாங்க டீச்சர்ஸை. இயர்லி சைல்ட்ஹுட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப க்ரூஷியல்னால் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா அந்த டைமில் பேசிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு பேசிக்ஸ் சொல்லி தரலைன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்போ இயர்லி சைல்ட்ஹுட் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஸோ அந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அங்கன்வாடிஸை ரொம்ப ஒரு சென்டரில் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா எல்லாருமே யார் இயர்லி சைல்டாக இருக்காங்களோ அந்த சின்ன சின்ன குழந்தைங்க கண்டிப்பாக போய் அதை அக்சஸ் பண்ணுற விதமாக கேர் அண்ட் எஜுகேஷன்ஸ் அக்சஸ் பண்ணுங்கிற விதமாக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் ICDSன்னு சொல்லுவாங்க. இதோட ஒரு பார்ட்டு தான் என்ன நம்ம சொன்னோம் அங்கன்வாடி அப்படின்னு சொன்னோம். ஸோ இதை எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா இது நேஷ்னல் பாலிசி ஃபார் சில்ட்ரனுக்காகவே இதை என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நேஷ்னல் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. இது என்னென்னா இது ஒரு மல்டி சென்ட்ரிக் ப்ரோக்ராம். அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வெறும் மால் நியூட்ரிஷனுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க, வெறும் ஹங்கர் மட்டும்தான் பண்ணுவாங்க, அப்படி கிடையாது. மல்டினா நிறைய விஷயங்களுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த ICDSங்கிறது. இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க 2 October 1975 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பெனிஃபிஷியரி என்ன 0 to 6 years வரைக்கும் இருக்க சில்ட்ரனோட ஏஜ் குரூப்புக்கு பெனிஃபிட் ஆகணுங்கிற விதமாகவும் ப்ரெக்னென்ட் உமன் அதுக்கப்புறம் லாக்டேட்டிங் மதர்ஸ் இவங்களும் பெனிஃபிட் ஆகிற விதமாக இந்த சர்வீஸை கொண்டு வந்திருக்காங்க. இதில் இருக்க சேலஞ்சஸ் அப்படிங்கும்போது சவால்கள் என்னென்ன அப்படின்னா ப்ரீ ஸ்கூல் நான் ஃபார்மல் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது, பிரேக்கிங் த சைக்கிள் ஆஃப் மால் நியூட்ரிஷன், மார்பிடிட்டி, ரெடியூஸ்டு லேர்னிங் கெப்பாசிட்டி அண்ட் மோர்டாலிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் இது என்னென்னா சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் பை மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். இது எல்லாமே சவால்கள் தான். இது யாரால் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், யூடியும் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இவங்க இந்த அங்கன்வாடிஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இங்கே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னென்னா சவால்களாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த எஜுகேட் கொடுக்குறதாகட்டும், ஸோ அந்த இதெல்லாம் மால் நியூட்ரிஷனெல்லாம் இது பண்ணுற விதமாகட்டும், அதை டேக்கிள் பண்ணுற விதமாகட்டும், அது எல்லாமே நமக்கு சவாலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வீசஸ் அப்படின்னா என்னென்னா அங்கன்வாடியில் என்ன சர்வீஸ் பண்ணுறாங்க, நியூட்ரிஷனுக்கு விதமாக சாப்பாடு கொடுக்குறது, ப்ரீ ஸ்கூல் நான் ஃபார்மல் எஜுகேஷன் தரது. ஆஃப்டர் தட் அதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்பலாம் சொல்லித்தர மாட்டாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ABCD சொல்லித்தரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லித்தருவாங்க. நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன், அப்புறம் இம்யூனைசேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த் செக்கப் அடிக்கடி பண்ணுவாங்க, ரெஃபரல் சர்வீசஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்க என்ன பண்ணி தராங்க ஃப்ரீயாக. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா NFHS இந்த சர்வே படி 5 சர்வே படி டேட்டா படி என்ன சொல்கிறாங்கன்னா less than 15% ஆஃப் த 5-year-olds தான் மட்டும் வெறும் 15% கீழே
தான் ரொம்ப கம்மியாக தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ப்ரீ பிரைமரி ஸ்கூல்ஸ் அப்படின்னா உள்ள இந்த அங்கன்வாடிஸில் படிக்கிறாங்க அப்படின்னு டேட்டா சொல்லுது. இதோட எய்ம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கீம்ஸோட இந்த அங்கன்வாடி இருக்கிறதோட எய்ம்லாம் என்னென்னா, சில்ட்ரனை ப்ரிப்பேர் பண்ணணும் ஏஜ் 1 to 5 ஃபார் என்ட்ரி இன்டு த ப்ரைமரி ஸ்கூல். இப்போ எல்கேஜி யூகேஜி போகிற குழந்தைங்களை அதுக்கு முன்னாடி ட்ரெயின் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதுக்கு தான் இது. இம்ப்ரூவ் த ஹெல்த், அவங்களோட ஹெல்த்தையுமே என்ன பண்ணுறாங்க, உடல்நிலையுமே நல்லபடியாக இருக்கணும், சத்துணவாக கொடுக்கணும் அப்படின்றது ஒரு இன்னொரு எய்ம். இன்னொன்று ஸ்கூல் அட்டண்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுன்ற விதமாகவும் இதை வந்து பண்ணியிருக்காங்க. சேலஞ்சஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்றது. ஏன்னா இப்போ எல்கேஜி யூகேஜி போகும்போது ஒன்றும் தெரியாமல் போகிறதுக்கும் பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு குழந்தைங்களை அனுப்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப க்ரூஷியலான ஸ்டேஜ். அதுவுமே ஒரு சவால் தான். அவங்க வந்து கோர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது, ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே அடிக்வேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் நிறைய பேர் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதது. ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா நகரங்களில் பார்த்திங்கன்னா 28% மட்டும்தான் அது யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ரூரலில் பார்த்திங்கன்னா 48% யூஸ் பண்ணிக்கிறாங்க. கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் NHFS4 டேட்டா படி சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் முக்கியமாக என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், ஒவ்வொரு இடங்களில் டிஃபர் ஆகலாம். இங்கெல்லாம் வந்து கிராமங்களில் எப்படி பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்கள சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அங்கே போய் படிக்கலோ அதெல்லாம் அப்பாற்பட்டது. அவங்கள வந்து போயிட்டு பால்வாடியில் அனுப்பிடுவாங்க. அவங்களுக்கும் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது முக்கியமானதுன்னு பல பேருக்கு தெரியலை. ஸோ அங்கன்வாடிஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட் அவங்களோட பேசிக் லெவல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் விசிட்ஸ், இம்ப்ரூவ்டு காக்னிஷன், லாங்குவேஜ், மோட்டார் டெவலப்மெண்ட், நியூட்ரிஷ்னல் இன்டேக், இது எல்லா விஷயங்களையும் அதிகப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் கெரியர் இன்சென்டிவ்ஸையுமே அதிகப்படுத்தலாம். அப்போ அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்குற சேலரி வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், ஹையர். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை வந்து வேலைக்கு எடுக்கலாம், நிறைய அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு. லிங்கிங் அங்கன்வாடிஸ் அண்ட் ப்ரைமரி ஸ்கூல்ஸ் டு ஸ்ட்ரென்தன் கன்வர்ஜென்ஸ். என்னென்னா ப்ரைமரி ஸ்கூல்ஸையும் அங்கன்வாடிஸையும் லிங்க் பண்ணுறது மூலயமா நிறைய ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அதே மட்டும் இல்லாமல் டே கேர் டியூரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ வந்து 6 மணி நேரம் தான் பார்ப்பாங்க குழந்தைங்கள்லாம் படிக்கிறாங்கன்னா. ஸோ அதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி அவங்களுக்கு இன்னும் கேர் எடுத்து பார்த்துக்கலாம். ரீச்சிங் அவுட் டு உமன் டியூரிங் ப்ரெக்னென்சி. ஸோ இது ப்ரெக்னென்சி விமனுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பழைய விஷயங்கள் வந்து அங்கன்வாடிஸ் மூலயமா வந்து பெற முடியும். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் வால்கனோ எரப்ஷன் ஆயிடுச்சு. அதான் எரிமலை வெடிச்சிருக்கு. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம படிக்க போகிறது வால்கானிக் எரப்ஷன்ஸ் பற்றியும் அதை பற்றின சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். ஏஸ்தினோஸ்பியர் அப்படின்றது ஒரு மேண்டிலில் இருக்க வீக்கர் ஜோனை தான் ஏஸ்தினோஸ்பியர்னு சொல்லுவாங்க. மேண்டில்னா என்ன, கோர்னா என்ன, நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கோம். இப்போ என்னென்னா எர்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் இருக்கிறது கோர்னு சொல்லுவாங்க. அதுக்கு நடுவில் ஒரு லேயர் இருக்கும், அதை வந்து மேண்டில்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வெளியில் பார்த்திங்கன்னா க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இருக்கிறது லித்தோஸ்பியர் தான். ஸோ என்ன நம்ம தெளிவாக பார்ப்போம். மேக்மா அப்படின்றது எங்கே இருக்குன்னா, சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கு கீழே இருக்கும். ஸோ அது என்னென்னா, எரிமலை வெடிக்கும் போது மேக்மா வந்து லாவாவாக வெளியே வரும். உள்ளே இருக்கும் போது மேக்மா, அதே வந்து அந்த குழம்பு மேலே வருது இல்லை, ஹாட் லிக்விட் ராக், அந்த சிவப்பு கலரில் எரிமலையிலேருந்து வருது பாருங்கள், வெளியே வந்துச்சுன்னா அதை லாவான்னு சொல்லுவாங்க. கிரேட்டர்னால் ஒன்றும் இல்லை, அந்த வெளியில் வர இடத்துக்கிட்ட பேர் தான் வந்து கிரேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எரிமலையை பற்றி இவ்வளோ நம்ம பார்த்தோம். இதில் பாருங்கள், லேயர்ஸ் பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர் நான் சொன்னேன்ல, அதில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அதை க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. லித்தோஸ்பியரில் பார்த்தீங்கன்னா க்ரஸ்ட்டும் மேண்டிலோட அப்பருமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கவர் ஆகிருக்கிறது லித்தோஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பார்த்துக்கோங்க. ஓஷனிக் க்ரஸ்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கான்டினென்டல் க்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஜியாகிரபி வச்சுருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேண்டில் பாருங்களேன். அப்போ மேண்டிலோட மேலே தான் பார்த்திங்கன்னா இந்த ஏஸ்தினோஸ்பியர்லாம் கவர் ஆகுது. கீழே பாருங்கள், அடுத்தது நடுவில் கோர் சொன்னேன்ல, அதுதான் கோர். கோர்லேயே வந்து அவுட்டர் கோர், இன்னர் கோர்னு இருக்குது. ஓகே, ஸோ ஏஸ்தினோஸ்பியருங்கிற லேயரை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து வால்கானிக் எரப்ஷன் ஆகுதுல்ல, இதனால் என்ன அட்வான்டேஜ் நமக்கு இருக்கும் அப்படின்னா, லேண்ட் ஃபர்டிலிட்டி, அதோட வளம் வந்து இம்ப்ரூவ் ஆகும்.
நீங்கள் லேண்ட் ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய மினரல்ஸ் அது எல்லாமே இருக்கும். அது வந்து என்ன ஆகும்னா அந்த எரிக்குளம்லாம் வெளியே வந்து அது அப்படியே செடிமெண்ட் ஆகி அந்த இடத்துல நிறைய மினரல்ஸ்லாம் சேரும்போது அந்த இடத்துல லேண்ட் ஃபர்டிலிட்டி நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அட்மாஸ்பியருக்கு வாட்டர் ப்ரொவைட் பண்ணும். சல்ஃபர் டு தான் வெளியே வரும்போது நிறைய மினரல்ஸ் வரும்ல, அப்போ சல்ஃபர் வெளியே வருது. கார்பன் சைக்கிள் ரெகுலேஷன் நடக்கும். அது மட்டும் plants and animals. So these are the things of advantage நன்மைகள். இதே வந்து டிஸ்அட்வான்டேஜ்னா தீமைகள் என்ன அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் டிஸ்ட்ரக்ஷன், நிறைய வந்து பாதிப்புகள் அழிவுகள் இருக்கும். ஃபியர் ஆஃப் எரப்ஷன் ஆகும்போது ஃபியர் இருக்கும், பயம். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் கேஸஸ் எமிஷன். ஸோ நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்குமானா கிடையாது, நல்ல கெட்ட வாயுகள், கேஸஸ்னால் வாயுகள். ஸோ அது எல்லாமே வந்து என்ன எமிஷனாக வெளியே வரும், லீடிங் டு குளோபல் வார்மிங்னா நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். ஸோ இதனால் குளோபல் வார்மிங் வரும். ஹேபிடட் லாஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். நிறைய வந்து ஹேபிடட் லாஸ் இருக்கும். ஹேபிடட்னா ஒன்றும் இல்லை, உயிர் வாழ்கிறது. அது ஒரு பிளான்ட்டாக இருக்கலாம், அது ஒரு அனிமலாக இருக்கலாம், இல்லை ஹியூமனாக இருக்கலாம், எல்லாமே ஹேபிடட் தான். ஸோ அந்த லாஸ் இருக்கும். அண்ட் டிஸ்ட்ரக்ஷனாலும் அழியிறது தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வால்கானிக் எரப்ஷனால் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பெயில் பற்றி பார்ப்போம். ஸோ இது ஒரு விஷயம் இல்லை, இது வந்து ஒருத்தவங்களுக்கு பெயில் பற்றி வந்து சுப்ரீம் கோர்ட்டை அப்பீல் பண்ணியிருப்பாங்க அகெயின்ஸ்ட் த மும்பை கோர்ட். ஸோ அதை பற்றி அதனால் இதில் வந்து டிஃபால்ட் பில் பற்றி இருக்கிறதுனால நம்ம டிஃபால்ட் பில் பற்றி பார்ப்போம். போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபெயில் பண்ணிடுறாங்க. ஃபெயில்னு மறந்துடுறது இல்லை போடாமல் இருக்கிறது. டு கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இன்வெஸ்டிகேஷன் விசாரணை வந்து நடத்தியிருக்கணும் போலீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பெயில் கேட்கப்படும், டிஃபால்ட் பெயில். ஸோ போலீஸ் ஃபெயில் டு கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் within a specific period in respect of the person in judicial custody. அப்போ ஸோ பண்ணலைன்னா இட்ஸ் ஆல்சோ கால்ட் இது ஸ்டாட்யூட்டரி பெயில்னு சொல்லுவாங்க. இப்போ இது பற்றின என்னென்ன லீகல் ப்ரொசீடிங்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா செக்ஷன் 167(2) படி பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் என்னென்னா the total period up to which a person may be remanded in custody prior to filing of charge sheet. ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணணும், டோட்டல் பீரியடை வந்து இது பண்ணி ரிமாண்ட் பண்ணப்படணும் இன் கஸ்டடியில். ஸோ இது வந்து ப்ரொசீஜர் நம்பர் 1. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் எவ்வளோ நாள் வந்து பண்ணணும்னா 60 நாள் வந்து நார்மலாக 60 நாள் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. இதே வந்து வாழ்நாள் தண்டனை இந்த மாதிரிலாம் கொடுக்கலாங்கல்ல, வாழ்நாள் தண்டனை, தூக்கு தண்டனை, அதுக்கெலாம் வந்து 90 நாள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்காத பட்சத்தில் தான் வந்து அது என்ன டிஃபால்ட் பில்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெஷல் கேஸ் வேறு என்ன அப்படின்னா நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் அது ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா 180 days கொடுப்பாங்க. கேசஸ் இன்வால்விங் சப்ஸ்டன்சஸ் இன் கமர்ஷியல் குவான்டிட்டி அப்படின்னா அதுக்கு 1 வருஷம். இதே அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இதை பற்றி நம்ம UAPA பற்றி நான் படித்தோம்ல 2 நாள். ஸோ 2 நாள் முன்னாடி அந்த இதுக்கெல்லாம் வந்து 90 நாள் கொடுப்பாங்க. அதை வந்து இஃப் சப்போஸ் கோர்ட்டு முன்னாடி போகும்போது அதை இன்னும் 90 நாள் கூட ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதெல்லாம் ஸ்பெஷல் கேசஸ். ஸோ இதில் என்னென்னா இஃப் சப்போஸ் சார்ஜ் ஷீட் போர்ட்டில் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் கொடுக்குறாங்கல்ல, அதில் சார்ஜ் ஷீட் போர்ட்டில் இன்வெஸ்டிகேஷன் முடிக்கல அப்படிங்கும்போது என்னாகும் அப்படின்னா டிஃபால்ட்டாக அவங்களுக்கு பெயில் ஆகிடும். அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.